ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திருச்செந்தூர் கோவிலில் 2 கல்வெட்டு கரை ஒதுங்கியிருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதை பற்றி இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புயல் மற்றும் கனமழை காரணமாக திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கி காணப்பட்டுதாங்க 80 அடிக்கு. அதில் திருச்செந்தூர் நாழிக்கிணறு பகுதியிலேருந்து ஐயா கோவில் வரைக்கும் 500 மீட்டர் தூரத்துக்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியில் தெரிஞ்சுதான். இதில் பார்த்திங்கன்னா 4 அடி உயரம் கொண்ட பெரிய கல்வெட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்வெட்டில் தமிழில் எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்ததாங்க. அது என்னன்னு கிளியராக தெரியலையா. அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தொல்லியல் துறை தலைவர் ஆராய்ச்சி பண்ணதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த கடல் பாறை மேலே இருக்க கல்வெட்டை எடுத்து படிக்க ஆரம்பிக்கும் போது ஒன்றுமே கிளியராக தெரியாததுனால அது மேலே விபூதியை தடவி படித்து பார்த்தாங்களாங்க. அதில் மாதா தீர்த்தம்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு எழுத்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 15 வரிகள் எழுதப்பட்டிருந்துச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 100 அடி தூரத்தில் இன்னொரு 4 அடி உயரம் கொண்ட கல்தூண் கிடச்சிதான். அதில் எந்த எழுத்துக்களையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை புரட்டி பார்க்கும்போது அதிலே எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருந்துச்சான். அதில் 17 வரிகள் கொண்ட எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்ததாக சொல்கிறாங்க. அதில் முதல் எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிதா தீர்த்தம் சொல்லி எழுதியிருந்ததாங்க. இந்த கல்வெட்டுகள் 50லேருந்து 100 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இது நாழிக்கிணறு அருகே இருக்க பல நல்ல தண்ணீர் கிடைக்கும் தீர்த்த கிணறுகளில் நடப்பட்டதாக இருக்கலாம். மக்கள் குளிக்கிறதுக்கு இது நல்ல தண்ணின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது நடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா வள்ளிகுகை பகுதியிலேருந்து சந்தோஷ மண்டபம் வரைக்கும் 24 தீர்த்த கிணறுகள் இருந்ததாக சொல்கிறாங்கங்க. அதில் முக்கியமாக லக்ஷ்மி தீர்த்தம், துர்கா தீர்த்தம், நாழிக்கிணறு தீர்த்தம், செல்வ தீர்த்தம், மாதா தீர்த்தம், பிதா தீர்த்தம்னு முக்கியமான தீர்த்தங்கள் இருந்திருக்குங்க. இப்போ பயன்பாட்டில் பார்த்திங்கன்னா நாழிக்கிணறு தீர்த்தமும் செல்வ தீர்த்தம் மட்டும்தாங்க இருக்குது. இந்த நாழிக்கிணறு தீர்த்தம் பக்தர்கள் நீராடுறதுக்காகவும், செல்வ தீர்த்தம் முருகனுக்கு அபிஷேக நீர் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இருக்குங்க. இந்த மாதிரி நிலைமையில தான் இந்த 2 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. தொடர்ந்து கல்வெட்டில் இருக்க தீர்த்த கிணறுகள் மட்டும் இல்லாமல் 24 தீர்த்த கிணறுகளையும் தூர்வாரி பக்தர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம்.